கவனிங்க ஆவியானவருடைய நடத்துதல் எப்படின்னா, இப்போ இந்த 3 ஸ்டெப் சொன்னேன்ல, இது 3 ஸ்டெப்லயும் வந்து, ஐயய்யோ! அப்ப தேவன் என் கூட இல்லையா? அப்படின்னு ஒரு வேளை நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம், இப்போ ஒருத்தங்க யாராச்சும் ரோட்ல விழுந்து கிடக்குறான், அவங்க மேல கோவம் வருது, ஓகேவா? ஆனா நீங்க அப்போ கோவம் வந்துச்சு, ஆனாலும் நீங்க டிராவல் பண்ணி வந்து போகும்போது, 1 நாளோ, 2 நாளோ கழிச்சு, இல்ல ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு, ஆவியானவர் உங்க கூட பேசுவார். அவனுக்கு வேண்டி ஜெபி, இதே மாரி தேசத்துல எத்தனை பேருக்கு இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டி நீ ஜெபின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துவார், ஓகேவா? அப்போ அந்த தேவன் உங்க மேல பிரியப்படுறனால, அவர் உங்களுக்குள்ள வந்து தங்க முடியாது. அவ்வளோ பரிசுத்த தேவன் அவர், ஓகேவா? பரலோகத்துல இருட்ட வெளுக்க வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாம போற்றி புகழ்ந்து அந்த அளவுக்கு அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க கூட முடியாது. அப்பேற்பட்ட பரிசுத்த தேவன் உங்க சரீரத்துக்குள்ள வந்து வாசம் செய்யணும்னா நம்ம அதுக்கு பாத்திரம் இல்ல இல்லையா? இப்போ வச்சு ஆராயும் போது, ஓகேவா? இல்ல அப்போ அதனால அது பாத்திரவானா ஆகும்படிக்கு ஆவியானவர் கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஓகே, நீ அவனுக்கு வேண்டி ஜெபி. இல்ல கோபப்படும் போது நம்ம வந்து மாறுபாடா வாயில இருந்து தவறா ஏதோ ஒரு பொய்யோ இல்ல உண்மையா உள்ளத அப்படி கொஞ்சம் ஏதாவது மாத்தி சொல்லணும்.